சாத்தானை ஜெயிப்பதற்கு ஒரு வல்லமை நமக்கு அவசியம். சோதனைகளை மேற்கொள்வதற்கு ஒரு வல்லமை அவசியம். பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு வல்லமை அவசியம். அந்த பலனை தருகிறவர் ஆவியானவர். நீங்க வல்லமை உள்ளவர்களா மாறணும். இனிமே அவன் திட்டிதான், இவன் திட்டிதான், அவன் பேசுறான், இவன் பேசுறான் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்க கூடாது. நீங்க அழணும்னா ஆத்மாக்களுக்காக தான் அழணும், தேசத்துக்காக தான் அழணும், மற்றவங்களுக்காக அழுது ஜெபிக்கணும். உலகம் முழுவதையும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியிலே எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்னி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். எழுப்புதல் அக்கினி என்ற இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எழுப்புதல் திட்டத்தில் இணைந்திருக்கும் நாம் தேவனுக்காக ஆவியில் பலப்பட வேண்டும். ஆவியில் பலப்பட வேண்டுமானால் ஆவியானவரின் உதவி நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஜெபிக்க முடியாமல் சோர்ந்து போனீர்களா? குடும்ப பிரச்சனையினால் தேவனை விட்டு தூரப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? பலன் தரும் ஆவியானவரின் வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதிக நேரம் ஜெபிக்க அவர் பலப்படுத்துவார். ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க பலப்படுத்துவார். சோர்வுகள் மறைந்துவிடும், பிரச்சனைகள் விலகிவிடும். பலன் தரும் ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆயத்தமாயிருக்கிறார். தாகத்தோடு கேட்டு ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியில் பலப்படுங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவலனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு பேசுகிறார். வேறொரு தேற்றரவாளன், another comforter. நான் எப்படி உங்க கூட இருந்து உங்களை ஆறுதல் படுத்தினேனோ, நான் போன பிறகு இன்னொரு வருவார், அவர் பரிசுத்த ஆவியானவர். நான் எப்படி உங்கள் கூடவே இருந்து பேசி ஆறுதல் படுத்தி நடத்தினேனோ அதே மாதிரி கூட இருப்பார், another comforter. அதுக்கு தான் அபிஷேகம். பரிசுத்தாவினால நிரப்பப்படுங்க, பரிசுத்தாவி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போஸ்தலர் 1 இயேசு அதை சொல்லுகிறார். சீசரிடத்தில் சொல்லும்போது நீங்கள் உலகெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆனால் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய இந்த அபிஷேகத்தை ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள், எருசலேமிலே நீங்கள் காத்திருங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் என்பதாக சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். எதுக்கு இந்த அபிஷேகம்? எதற்கு இந்த ஆவியானவர்? ஏன் அவரை பெற்றுக்கொள்ளணும்? ரோமர் 8:26 வாசிங்க. இந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit helps us in our weaknesses. நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறார். என்ன உதவி செய்வாரா? வசனம், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஜெபத்திலே உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலையா, அவர் ஜெபிக்க உதவி செய்வார். என்ன ஜெபிக்கணும்னு தெரியலையா, அவர் உதவி செய்வார். சில சமயம் வரும், நமக்கு எப்படி ஜெபிக்கிறது இதுக்காகனே தெரியாது, என்ன ஜெபிக்கணும்னே நமக்கு புரியாது. இப்படி இதுக்கு என்ன ஜெபிக்கிறது, இதுக்கு எப்படி ஜெபிக்கிறது? நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. ஆவியானவர் இறங்கின உடனே அவரே விண்ணப்பம் பண்ணுவார், அவரே ஜெபம் பண்ணுவார். அப்போ ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதம் உண்டாகும். அப்போ ஜெபத்திலே உதவி செய்கிறவர். நான் அபிஷேகம் பெற்ற உடன் எனக்குள்ளே முதலாவது ஆண்டவர் உண்டாக்கின மாற்றம் என் ஜெப வாழ்க்கையை மாற்றினார். என்னுடைய ப்ரேயர் லைஃப் தான் முதல்ல சேஞ்ச் ஆனது. ஆவியானவர் தான் என்னுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றினார்.
ஜெபத்தில் உதவி செய்தார். எனக்கு மணிக்கணக்காக ஜெபிக்கணும்னு ஆசை. சில ஊழியக்காரங்க அனுபவத்தை கேட்டுட்டு ஜெபிக்கலாம் முயற்சி பண்ணினேன். 10 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்க முடியலை. எப்படிங்க மணிக்கணக்காக ஜெபிப்பாங்கன்னு எல்லாம் யோசித்திருக்கிறேன். ஆனால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு என்னுடைய ஜெப நேரம் மாறிவிட்டது. நான் போய் ஜெபிக்க போனால் எங்கோ ஆண்டவர் இருக்கிறார், அவரை பார்த்து ஆண்டவரை இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை ரட்சிங்க, அதை அப்படி ஜெபம் பண்ணுவது அல்ல. ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க, அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க 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 அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். பரிசுத்த ஆவியானவர் என் ஆவிக்குரிய கண்களை திறப்பார். எனக்கு பக்கத்தில் இயேசு இருப்பதை பார்க்க முடியும், உணர முடியும். என் பக்கத்தில் இயேசு இருக்கிறார், அவரோடு நான் நேரடியாக பேசுகிறேன். அந்த உணர்வை, அனுபவத்தை தருகிறவர் ஆவியானவர். பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்கணும்னு சொல்வதற்கு காரணம் அதுதான். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்கும் போது, ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும் போது, இயேசுவின் சமூகத்தை உங்களுக்கு சமீபமாய் கொண்டு வருகிறவர் ஆவியானவர். அப்போ உங்கள் பக்கத்தில் இயேசு இருப்பதை உங்களுடைய ஆவியிலே உணர முடியும். நீங்கள் அவரோடு பேசுவீங்க, அவர் பேசுவதை உங்களுடைய இருதயத்தில் விளங்கி கொள்ள முடியும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பது உங்களுக்கு தெரிய வரும். இது 2 பேருடைய ஆவிக்குள்ளே உண்டாகிற கனெக்ஷன். உங்களுடைய ஆவியோட பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இணைத்து பேச ஆரம்பிப்பார். அப்போ ஆண்டவர் பேசுகிறது ஆவியானவர் மூலமாக தான் உங்களுக்குள்ளே கேட்கும். அப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கு ஒரு இணைப்பை உண்டாக்குகிறவர் ஆவியானவர். நீங்கள் பேசுவீங்க, அவர் பேசுவார். நீங்கள் ஜெபிப்பீங்க, அவர் பதில் தருவார். நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அவர் விளக்கம் கொடுப்பார். நீங்களும் ஆண்டவரும் உறவாட 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 நிமிஷத்தை போல கடந்து போய்விடும். மணிக்கணக்காக ஜெபிப்பதன் ரகசியம் இதுதான். ஆவியானவருடைய அபிஷேகத்தோட நிறைவோட நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. என்னால் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் சமூகத்தை கொண்டு வந்து விடுவார். நீங்களும் இயேசுவின் நெருக்கமாயிருக்கிற அனுபவத்துக்குள்ளே ஆவியானவர் நடத்துவார். ஆண்டவருடைய குரலை கேட்கிற அனுபவத்தை உங்களுக்கு தருவார். இதெல்லாம் நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டா உங்களுக்கு விளங்கும். நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அப்படி ஜெபிக்கிறதற்கு அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போ தான் அதை விளங்கி கொள்ள முடியும். அதனால ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். எப்படி சில சமயம் இந்த காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கிறது ஆண்டவரே எனக்கு புரியலை, என்ன சொல்லி ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது, ஆத்மாவில் சோர்வு வரும். அப்போ ஒன்று ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் வர்றேன், ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, இதுக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்ன சொல்லி ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆவியானவரே உதவி செய்யுங்கன்னு நான் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது அந்த அபிஷேகம் இறங்கி வரும். ஆவியானவர் நிரப்பின உடனே புதிய பாஷை, அந்நிய பாஷை வர ஆரம்பிக்கும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து நம்முடைய நாவை பயன்படுத்தி ஜெபிப்பது தான் அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஜெபம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்முடைய ஆவி, மனுஷ ஆவி, நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, மனுஷனுக்கு தேவன் தந்த தீபமாக இருக்கிறது, அந்த ஆவியோடு கூட இணைந்து நம்முடைய நாவை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுவார். அது பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிற ஜெபம். அவர் தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபத்திற்கு பரலோகம் ஆமேன் என்று சொல்லும். என்றால் ஜெபிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் நம்முடைய ஜெப நேரத்தில் நடக்கிற ஒரு காரியம். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கும் போது நடக்கிற விஷயம் அதுதான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு நம்முடைய நாவை பயன்படுத்தி ஒரு புதிய பாஷையில பிதாவோடு பேசுவார். அது அந்நிய பாஷையில பேசுகிறவன் மனிதரோடு பேசாமல் தேவனோடு பேசுகிறான், ரகசியம் பேசுகிறான். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுகிற அனுபவம் பவுலுக்கு இருந்தது. பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணுமானா எபேசியர் 6:18 பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபியுங்கள். யூதா நிருபம் 20ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபியுங்கள். அப்ப ஜெப நேரத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுப்பாரு. அதனால தான் நீங்க ஃப்ரீயா உட்கார்ந்து கதவெல்லாம் மூடி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆவியானவர் உங்களை நிரப்பி ஆட்கொள்ளும் போது அவங்களுடைய ஜெப வித்தியாசமாய் மாறும்.
மணிக்கணக்கா ஜெபிப்பீங்க. அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், இதுக்கு ஜெபி, இதுக்கு ஜெபி, இது முடிஞ்சோன்னா இதுக்கு ஜெபி, இந்த தேசத்திற்காக ஜெபி, வாலிபர்களுக்காக ஜெபி, சபைக்காக ஜெபம் பண்ணு, இந்த ஊழியக்காரனுக்கு அந்த கடன் ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். உங்களுடைய ஆவியில தெளிவா தெரியும். நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஜெப வித்தியாசமா இருக்கும். சில சமயத்துல அழுவீங்க, கண்ணீர் வடிப்பீங்க. அந்த பாரத்தை ஆவியானவர் உண்டாக்குவார். இந்த ஆத்துமாக்களுக்காக அழுறு, இந்த தேசத்துக்காக கண்ணீர் வடி, அழுக வரும். கொஞ்ச நேரத்தில் நீங்க அப்படியே ஆவில நிரம்பி சண்டை போடுற மாதிரி ஜெபிப்பீங்க. யுத்த ஜெபம். இந்த பிசாசை கடிந்து கொள், இந்த ஆவியை எதிர்த்து ஜெபம் பண்ணு, இந்த ஆவிக்கு விரோதமா உன் கையை நீட்டி ஜெபம் பண்ணு. அந்த ஜெபம் பரிசுத்த ஆவியானவர் அழகாய் ஜெபத்தில் நடத்துவார். மன்றாடி ஜெபிக்க வைப்பார், யுத்தம் பண்ணி ஜெபிக்க வைப்பார், ஒருத்தருக்காக பரிந்து பேசி ஜெபிக்க வைப்பார். அது ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம். ஜெபத்துல ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். இந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்க இந்த அபிஷேகம் நமக்கு அவசியம். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. சும்மா இதை கைத்தட்டிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு போவதல்ல. அபிஷேகம் என்பது அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்க்கிற வாழ்க்கைக்கு நம்மை நடத்துகிறவர் ஆவியானவர். திடீர்னு நடுராத்தில் வந்து ஆவியானவர் எழுப்புவார். எழும்பு மகளே ஜெபம் பண்ணு, எழும்பு தம்பி மகனை எழும்பி ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். ஆண்டவர் உங்களை எழுப்பி ஜெபிக்க வைக்கிற அனுபவத்தை தருவார். எதுக்கு ஜெபிக்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் முழங்கால் படியிட்ட உடனே ஆண்டவரே நான் எதுக்கு ஜெபிக்கணும் கேட்டால் அப்போ ஆவியானவர் இடைப்படுவார். உங்களுடைய ஆவியில் இடைப்பட்டு இதுக்கு ஜெபம் பண்ணு, அதுக்கு ஜெபம் பண்ணு, ஆண்டவர் தெளிவாய் பேசுவார். இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்திருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் இந்த அனுபவத்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஆவியானவர் ஜெபிக்க நடத்துவார். சில சமயம் ரொம்ப டயர்டாயிரும், ஊழியெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப களைப்பாக இருக்கும். ராத்திரி 11 மணிக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடலான்னு தூங்குறதற்கு கடைசியாக ஒரு ஸ்தோத்திர ஜெபம் பண்ண ஜெபிக்க ஆரம்பித்தா அபிஷேகம் ஆவியானவர் இறங்குனா இதுக்கு ஜெபி, அதுக்கு ஜெபம் போய்கிட்டே இருக்கும். சில சமயம் அதிகாலை 4 மணி வரைக்கும் ஜெபம் போகும். டயர்டாக தூங்க போனோம், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அது ஆவியானவர் ஜெபிக்கிற ஜெபம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிரப்பி நம்மளை ஜெபிக்க வைக்கிற காரியம். சோர்வெல்லாம் போயிடும், டயர்டெல்லாம் போயிடும், ஒரு பொது பலன் வரும். அது ஆவியானவர் செய்கிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஜெபத்தில் முதல் இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஏதோ நீங்கள் போய் ஜெப குறிப்பெல்லாம் வைத்து அப்படியே ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை. அது ஜெப குறிப்பை வைத்து ஜெபிங்க, தப்பு கிடையாது. அதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிச்சுட்டு காத்துருங்க. ஆவியானவரே என்னை நிரப்பி நான் எதுக்கு ஜெபிக்கணும் கைட் பண்ணுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, என்னை நடத்துங்கன்னா ஆவியானவர் ஆட்கொண்டு ஜெபத்தில் அழகாய் நடத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகம் என்பது நமக்கு உதவி செய்கிறவர், ஜெபத்தில் நமக்கு உதவி செய்கிறவர், ஏற்றபடி ஜெபிப்பதற்கு நம்மை வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதற்கு இந்த அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. சரி, கடைசியாக இந்த அபிஷேகம் எதுக்கு தேவை? இந்த ஆவியானவர் வந்து என்ன செய்வார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ஆமென், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைவீர்கள். நான் ரொம்ப பலவீனங்க, பாவத்தில் அப்பப்போ விழுந்துடுறேன். நான் ரொம்ப பலவீனம், நான் பயந்த சுபாவங்க, பிசாசு வந்து பயமுறுத்த நான் பயந்துடுறேன். பலவீனம். ஆவியானவர் வரும்போது பலனடைவீர்களாம். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, when the Holy Spirit will come upon you, you shall receive power. நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆவியானவர் வரும்போது நீங்கள் வல்லமை உள்ளவர்களாக மாறுவீங்க. வல்லமை, பவர், வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, வல்லமை, வல்லமை. அதான் ஆவியானவர் நம்மை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஏன்? நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சாத்தானை ஜெயிப்பதற்கு ஒரு வல்லமை நமக்கு அவசியம்.
சோதனைகளை மேற்கொள்வதற்கு ஒரு வல்லமை அவசியம். பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு வல்லமை அவசியம். இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் போராடுகிற மாமிசம், உலகம், பிசாசு, அதை மேற்கொள்வதற்கு ஒரு வல்லமை நமக்கு அவசியம். தி ஸ்பிரிச்சுவல் பவர், ஆவிக்குரிய வல்லமை. சாப்பிட்டு சாப்பிட்டு சரீர வல்லமை அல்ல, அது ஆவிக்குரிய வல்லமை. ஸ்பிரிச்சுவல் பவர் நமக்கு அவசியம். நம்முடைய எதிராளியாகிய சாத்தானை ஜெயிக்கணும், சோதனைகளை மேற்கொள்ளணும், பிரச்சனைகளை மேற்கொள்ளணும். எதுவும் அசைக்காதபடி நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது வல்லமை தருகிறார். நீங்கள் வல்லமை உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் அழுது கொண்டிருக்க கூடாது. இவங்க திட்டுறாங்க, அவங்க ஏசுறாங்க, அவங்க எனக்கு விரோதமா பேசுறாங்க, ஒரே போராட்டமா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது, ஏண்டா எனக்கு இப்படி நடக்குது, இப்படி சொல்றவங்க சரியான விசுவாசிகள் அல்ல. உங்களுக்குள்ள வல்லமை இல்லைன்னு அர்த்தம். இயேசு எங்க போனாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? வல்லமை இல்லை, பிரச்சனையை மேற்கொள்ளுகிற வல்லமை இல்லை, போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இல்லை. அதான் ப்ராப்ளம். நீங்க வல்லமை உள்ளவளா மாறிட்டா உங்களுக்கு விரோதமாய் 1000 பேர் எழுப்பி குற்றம் சொன்னாலும் தூசி போல உதறி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. நீ பேசிக்கிட்டே இரு, நீ கத்திக்கிட்டே இரு. நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன், நான் ஊழியம் செய்து கொண்டே இருப்பேன், இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். நான் அழுது கொண்டெல்லாம் இருக்க மாட்டேன், முடங்கி போக மாட்டேன். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள் முடங்கி போவதில்லை. அல்லேலூயா. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சு மத்தியிலே நடப்பது அல்ல, கற்களும் முற்களும் நிறைந்த பாதையிலே நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு, நெருக்கம் உண்டு, பொய் குற்றச்சாட்டுகள் வரும், அவமானங்கள் உண்டு, உபத்திரவம் உண்டு. அதுக்கு மத்தியில கம்பீரமாய் மகிழ்ச்சியோடு நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. சாத்தானே உன்னால என்ன செய்ய முடியும்? திட்டி திட்டி பேச முடியும், பேசு. பரிகாசம் பண்ணி பேச முடியும், பேசு. இயேசுவை நீ பரிகாசம் பண்ண, என்ன நடந்துச்சு? ஆண்டவர் என்ன முடங்கியா போயிட்டாரு? ஒன்னு அசைக்க முடியாது. நீ என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் எத்தனை விதமான குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். உன் தலையை மிதித்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். உன்னை காலின்களை நசுக்கின இயேசு என்னோடு இருக்கிறார். நான் சோர்ந்தெல்லாம் போய் படுக்க மாட்டேன், பிசாசே. ஜெபத்தெல்லாம் விட மாட்டேன். தானியேலுடைய ஜெபத்துக்கு விரோதமா சட்டம் ஏற்றப்படுகிறது. இனிமேல் 30 நாட்களுக்கு ஜெபம் பண்ண கூடாது என்ற சட்டம் தானியேலுடைய ஜெபத்துக்கு விரோதமாய். தானியேல் பயந்துருவான், ஜெபிக்காமல் நிறுத்தி விடுவான்னு பிசாசு பார்க்கிறான். அவன் சிங்க கபில போடப்படுவான், உயிருக்கு பயந்துருவான்னு. தானியேல் என்ன சொல்லுகிறார்? சாத்தானே, சிங்க கபில போட்டாலும் சரி, அக்கினி சூளையில போட்டேன்னு சொன்னாலும் சரி, நான் ஒன்னு பயந்து விட மாட்டேன். நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். நான் தினமும் ஜெபிக்கிறபடி ஜெபம் பண்ணுவேன். சாத்தானே, உன்னால் என்ன செய்ய முடியும்? அதான் பலன். அந்த வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால அந்த தைரியம், அந்த பலன் உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கணும். எல்லாருக்குள்ள அந்த வல்லமை இருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாருக்குள்ள அந்த வல்லமை இருக்கணும். இயேசுவை அறிவிச்சேன்னா ஜெயில போட்டுருவோம். உடனே பயந்து, ஐயோ போகாதங்க, வெளியே சுவிசேஷம் சொல்லாதங்க, ஜெயில போட்டுருவாங்களாம், தேச துரோகின்னு சொல்லிடுவாங்க. சொன்னா என்ன? பரலோகத்து போகணும்ல. ஜெயில் வெளியே போனா என்ன? ஜெயில தானே போட முடியும், தூக்கிலே போட முடியும். அவ்வளவுதானே ஒன்றால் செய்ய போடு. ஜெயிலில் போட்டு அங்கே எனக்கு ஊழியம் இருக்குல்ல, அங்கே கைதிகள்லாம் இருப்பாங்கல்ல, சுவிசேஷம் சொல்லலாம்ல, அவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கலாம்ல. அல்லேலூயா. ஆவியானவர் பலன் தருவார். சாத்தானே, உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னை அழ வைக்கணும், ஜெபத்தை தடுக்கணும், உங்களை எப்பவும் முடைக்கணும். அதான் அவனுடைய விருப்பம். நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளா, விசுவாசிகளா இருக்கிறவங்க, இனி அவங்க திட்டினாங்க, இவங்க திட்டுறாங்க, அவங்க ஏசுறாங்க, இவங்க ஏசுறாங்க, சோர்ந்து போயிட்டு அந்த வார்த்தையே வரக்கூடாது. ஆமென். யார் என்ன சொன்னா என்ன,
இயேசு என்ன சொல்றாரு அதான் முக்கியம். உங்களை பற்றி இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதுதான் முக்கியம். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போகட்டும், இயேசு சொல்லுவதுதான் முக்கியம். தைரியமா இருங்க. அந்த பலனை தருகிறவர் ஆவியானவர். ஆமென். அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது ஒரு தைரியம் உண்டாகும், பலன் உண்டாகும். பேதுரு ஒரு பெண்ணுக்கு பயந்து இயேசு எனக்கு தெரியாதுன்றார். அவனை தெரியாது, மரியாதை கூட எல்லாம் பேசுறார். 3 முறை மறுதளிச்சிட்டார். அதே இடத்துல எருசலேமில் மேலே நின்று கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசுகிறார். இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். எப்படிங்க இந்த தைரியம் வந்துச்சு? பேதுருவே, ஒரு பெண்ணுக்கு பயந்து இயேசுவை மறுதளிச்சீங்க, இப்ப எப்படிங்க உங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னு கேட்டா, அதுவா பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் என் மீது இறங்கினார், அந்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தி விட்டார். தைரியம், தைரியம். ஜெயில அடைச்சிட்டாங்க. பேதருடைய தலை துண்டிக்கப்படும் ஏரோது அறிவிச்சிட்டாரு. யாக்கோபை கொலை செய்துட்டாங்க, பேதருவை கொல்ல போறாங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்து விட்டது நீதிமன்றத்தில். அந்த காலத்தில் ஒருத்தருமே பேச முடியாது, சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது, ரோமருடைய ஆட்சி. யாருமே பேச முடியாது. நாளைக்கு பேதருடைய தலை துண்டிக்கப்பட போகிறாரு. ராத்திரியில் பேதுரு நல்ல நித்திரை பண்றாராம். சிலர் சொல்லுவாங்க பேதுரு எங்கே போனாலும் தூங்கிடுவார். கெத்செமனே தோட்டத்தில் தூங்கிட்டாரு, ஜெயிலில் தூங்குறாரு. நீ கெத்செமனே தோட்டத்தில் தூங்குனது வேற, ஜெயிலில் தூங்குனது வேற. இப்போ உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டு நாளைக்கு உங்களை கொல்ல போகிறோம், நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்ட, உன்னை அழிச்சு இல்லாமல் பண்ணிடுவோம், யாருக்குமே தெரியாமல் பண்ணிடுவோம், அவ்வளோதான், இன்றைக்கு தான் கடைசி நாள்னு சொன்னால் ராத்திரி தூங்குவீங்க? தூக்கம் வரும்? சும்மாவே தூக்கம் வர மாட்டேங்குது. வீட்டில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அவர் பிரச்சனை, தூக்கமே வர மாட்டேங்கய்யா அப்படின்னு. என்ன வல்லமை இல்லை. ராத்திரி எப்படி தூக்கம் வரும்? நாளை காலையில் தலை துண்டிக்க போடுற ஆளுக்கு எப்படி தூக்கம் வரும்? ராத்திரிலாம் என்னென்ன பொறுத்தன ஜபெல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லை? ஆண்டவரே இனி வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழுவேன், நான் ஊழியம் செய்வேன், என்னை எப்படியாவது இருந்து தப்பிச்சு விட்டா போகிறோம், என்னென்ன ஜபம் உண்டு எல்லாம் பண்ணியிருப்போம். பேதுரு ஒன்றும் பண்ணலை, நிம்மதியாக தூங்குறாரு. எப்படியா தூங்க முடியுது? நாளைக்கு மரணம், இன்னைக்கு எப்படி தூங்க முடியுது? ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை, அதான் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. எப்படி தூங்க முடிகிறது பேதுருவே? பயம் இல்லையா? மரணத்தை குறித்த பயம் இல்லையா? உம்மை கொல்ல போகிறாள் என்ற பயம் இல்லையா? பேதுரு சொல்லுகிறார், அதெல்லாம் பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்னால, எப்ப ஆவியானவர் என்னை நிரப்பினாரோ அந்த பயம் எல்லாம் போய்விட்டது. ஆவியானவர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தூங்க முடியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள வல்லமை இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆவிக்குரிய வல்லமை இல்லைன்னு அர்த்தம். வல்லமை உள்ளவர்களா மாறணும். அதுக்கு அந்த வல்லமை தருகிறவர் தான் ஆவியானவர், அபிஷேகம். அல்லேலூயா. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால நாகர்கோயிலில் ஊழியத்துக்கு போயிருந்தோம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இன்னொரு முறை சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நாகர்கோயிலில் பெரிய மீட்டிங், பப்ளிக் மீட்டிங், 4 நாள் கூட்டம். 2 நாள் கூட்டம் முடிந்து விட்டது. 3ஆவது நாள் கூட்டம் முடிஞ்சிட்டு, கூட்டம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு படுக்க போகிறக்கு ராத்திரி 11:30 மணி ஆகிவிட்டது. நானும் என் மனைவியும் ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தோம். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப களைப்பு, சரீரமெல்லாம் களைப்பு. களைப்பில் படுத்த உடனே தூங்கிட்டேன். நான் படுத்த உடனே டக்குன்னு தூங்கிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிருக்கோம், கிட்டத்தட்ட நடு இரவு நேரம். திடீரென்று என் ஆவியிலே விழிப்பு வந்தார். என் ஆவியில் விழிப்பு வந்த உடனே கண்ணு மூடி இருக்குது, ஆனால் எனக்கு விழிப்பு வந்துட்டு. அப்போ என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் பார்க்குறேன், படுக்க பக்கத்தில் ஒரு ஆவி வந்து நிற்கிது. ஒரு பெண் ஆவி, தலைவிரி கோலத்தோடு வந்து நிற்கிது, பயப்படுத்துகிற ரூபத்தோடு வந்து நிற்கிது. அதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிட்டு, ஒரு ஆவி வந்திருக்குது, பிசாசின் ஆவி நடுராத்தில் நம்மளை தாக்க வந்திருக்குது
எனக்கு தெரிஞ்சிட்டு. நான் உடனே டக்குன்னு எழும்பி முழங்கால் போட்டு அப்படியெல்லாம் ஜெபமே பண்ணல. பிசாசுக்கு மரியாதைலாம் கிடையாது. உனக்கு என்ன மரியாதை? நான் படுத்து கிடந்து கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஆவியை பார்த்து சொல்கிறேன், யூ டெவில், பொல்லாத பிசாசே, I am anointed by the Holy Spirit. நான் ஆவியினால் அபிஷேகம் பெற்றவன். You cannot touch me. நீ என்னை தொட முடியாது. அதை அறிந்து கொள். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். You cannot touch me, you devil. அது சொல்லுது. தெரியும் பிசாசுக்கு கூட தெரியும். நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா, அபிஷேகம் பெறலையா, நீங்க உண்மையான கிறிஸ்தவனா, ஏமாத்துற கிறிஸ்தவனா, நீங்க ஜெபிக்கிற கிறிஸ்தவளா, ஜெபிக்காதபடி ஏமாத்துற கிறிஸ்தவனா, எல்லாம் பிசாசுக்கு தெரியும். நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நீ என்னை தொட முடியாது. அது தெரியும் தலையாட்டுது. தெரிஞ்சாங்க நிற்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கிருந்து ஏவி விட்டானே அங்கே ஓடிப்போ அப்படின்னு சொன்னோடனே தலை தெறிக்க ஓடி போயிட்டு. அவ்வளோதான், திரும்பியே பார்க்கல. அவ்வளோதான் அவன் மந்திரவாதத்துக்கு வல்லமை. அவன் ராத்திரிலாம் உட்காந்து அந்த சொல்லி மந்திரம் போடுறான் பாருங்க. அந்த மந்திரத்தின் வல்லமை அவ்வளவுதான். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லமை உள்ளவர். நீங்க அப்படி வல்லமை உள்ளவளா மாறணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். என் பிள்ளைங்க வல்லமை உள்ளவளா இருக்கணும். நீ ஏன் பயந்து கொண்டு இருக்கணும்? யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. யாரு மந்திரவாதம் பண்றவன் தான் பயப்படணும். உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணா அவன் பயப்படணும். அவன் கை முடங்கி போகும், அவனுடைய நாவு கட்டப்பட்டு விடும், அவனால செயல்படாமல் ஆகிவிடும். உங்களுக்குள் இருக்கிற வல்லமை அவ்வளவு பெரிது. அல்லேலூயா. அந்த வல்லமை பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்வீர்கள். எந்த பிரச்சனையும், எந்த மந்திரவாதமும், எந்த பிசாசின் கிரியைகளும், உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை, வேலையில பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, சுத்தில பிரச்சனை, எதுவும் உங்களை அசைக்காது. அது பாடல வரட்டும், சுனாமியே வரட்டும், வந்துட்டு ஒரு நாள் அடங்கி போயிடும். சுனாமி என்ன டெய்லியா மோதிக்கிட்டே இருக்க, ஒரு நாள் வரும், அப்புறம் பின்வாங்கி போயிடும் கடல், அவ்வளவுதான். சுனாமி மாதிரி பிசாசு வரட்டும், ஆவியானவர் கொடியேற்றுவார். உங்களுக்காக ஆவியானவர் கொடியேற்றுவார். அந்த பலனை தருகிறவர் ஆவியானவர். நீங்க வல்லமை உள்ளவர்களா மாறணும். இனிமே அவன் திட்டிதான், இவன் திட்டிதான், அவன் பேசுறான், இவன் பேசுறான் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கக்கூடாது. அழு மூஞ்சா இருக்கக்கூடாது விசுவாசிகள். நீங்க அழணும்னா ஆத்மாக்களுக்காக தான் அழணும், தேசத்துக்காக தான் அழணும், மற்றவங்களுக்காக அழுது ஜெபிக்கணும். உங்களுக்கு வந்துட்டு ஐயோ அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு அழக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்கு விடுதலை தருகிறவர் மாத்திரமல்ல, வல்லமையும் தருகிறார். இல்லை, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அது ஆங்கிலத்தில் சொல்லுங்க, யூ ஷால் ரிசீவ் பவர். நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீங்க. என்ன வல்லமை? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சாபத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த வல்லமை உங்களுக்கு வேணும்ல? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர், அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, அந்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு வேணும். நான் வல்லமை உள்ளவனா, வல்லமை உள்ளவளாக இருக்கணும். நான் இனி பயந்து கோழையா நடுக்கத்தோட தோல்வி அடைந்து இருக்கக்கூடாது. நான் வல்லமையோட இயேசுக்காக பிரகாசிக்கணும். அப்படி ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அப்படின்னா இப்போ அப்படியே வலதுகரம் வைத்து கொள்ளுங்க, அப்படியே வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம், பரிசுத்தாவின் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், பரிசுத்தாவின் அக்னிக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் வரும்பொழுது எங்களை வல்லமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். தாகத்தோடு கேட்கிறவர்களுக்கு தன்னுடைய பரிசுத்தாவியை தருகிற தேவனே, இப்பொழுது யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மேலும்முடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும், அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். அன்றைக்கு மேலறையில 120 பேர் மேல இறங்கின அக்னிமயமான நாவுகள்
இப்பொழுது இவர்கள் மேல வந்து இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகத்தின் வல்லமை நிரப்புவதாக. அக்னி அவர்கள் மேல இறங்குவதாக. இப்பொழுது அவளை நிரப்பி ஆட்கொள்ளுவீராக. பயங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் நீங்கி வல்லமை உள்ளவர்களாய் அவர்களை மாற்றுவீராக. ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. சாத்தானை மேற்கொள்ளுகிறவர்களாய், பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் அவர்களை மாற்றும்படி வல்லமையினால் நிரப்பும் 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 ஆண்டவரே. இப்போ இறங்கட்டும் அந்த வல்லமை. அக்னி இறங்கட்டும், ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளட்டும், வல்லமையுள்ளவர்களாய் மாற்றிவிடும். கர்த்தருடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.